2026 சட்டப்பேரவை தேர்தலில் தங்களின் சின்னத்திலேயே போட்டியிடப் போவதாக மதிமுக தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நேற்று திமுக தொடங்கியது. இந்நிலையில் மதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட குழு திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை இன்று தொடங்கியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் மாநிலங்களவையில் இடம் கேட்டு கோரிக்கை வைத்துள்ளதாக கூறினார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தங்களின் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என கூறிய அவர், திமுக கூட்டணியுடனான மதிமுகவின் சொந்தம் என்றும் முடியாது என்று தெரிவித்தார். சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், அது முடிவில்லாதது, அதனால் தொடரும். சின்னம் நாங்க எங்க சின்னத்துல நிக்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்துல தனியா நிற்கும்.